முன்னொரு காலத்துல ரொம்பவும் அழகான ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அங்க வாழ்றவங்க எல்லாரும் விவசாயத்தை நம்பி வாழ்றவங்க தான். அந்த ஊர்ல ராமையா அப்படிங்கிற ஒரு நேர்மையான விவசாயி இருந்தாரு. அவருக்கு இருக்கிற 5 ஏக்கர் பூமியில கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் வெயில் காலம் சாயந்தர நேரம் சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரு வயல் எல்லாமே தங்க நிறத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நெல்மணிகள் எல்லாம் தலை சாஞ்சி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. ராமையா சுப்பையா 2 பேரும் வயல் வேலைய முடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள மெதுவா வந்துகிட்டு இருந்தாங்க. என்னய்யா ராமையா சுப்பையா, வயல் வேலைலாம் எப்படி போகுது? எனக்கு என்னமோ வீசுற காத்த பார்த்தாலும் ஆகாயத்தை பார்த்தாலும் மழை வரும்னு தோணுது. உண்மைதானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சோமண்ண, ஏதோ ஜில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருக்கு. அந்த மேகம் காத்தோட காத்தா போயிடும். இந்த வருஷம் விளைச்சல் நல்லா விளைஞ்சிருக்கு. நல்லா விளைஞ்சிருக்கிற அந்த நெல்மணிகளை கொஞ்சம் பாரேன். இன்னும் 2 நாள்ல அறுவடை முடிஞ்சிடும். விளைச்சலும் கைக்கு வந்துடும். விளைச்சலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. அப்படின்னா சந்தோஷம்தான். இந்த ஊர்ல உங்க 2 பேரோட வயல் நல்லா விளைஞ்சாலே போதும். இந்த ஊருக்கே பண்டிகை. ஆமா சுப்பையா அண்ணன், உங்க பொண்ணோட கல்யாண சாப்பாட்டை எப்ப போட போறீங்க? கண்டிப்பா சோமையா, இந்த வருஷம் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுல வர்ற பணத்தை வச்சு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறேன். எப்படியோ என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தினாலே போதும். ஏன் மாமா, நீயும் வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுவல்ல? அதுதான் என்னோட எண்ணமும். இந்த விளைச்சலை வச்சு நிறைய கணக்கு போட்டு வச்சிருக்கேன். சரி, நாளைக்கே கூலி ஆளுங்களை வர வச்சுட்டு அறுவடை வேலைய ஆரம்பிக்கணும். நாளும் சரியா இருக்கும். வா, இப்ப நம்ம வீட்டுக்கு போகலாம். அப்படி அவங்க 2 பேரும் ரொம்பவும் ஆசையா சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு கிளம்புனாங்க. சரியா நடுராத்திரி நேரம் ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சது. சில்லுன்னு வேகமா காத்தும் வீச ஆரம்பிச்சது. ராமையா வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்த ஒரு பெரிய இடி சத்தம் கேட்டு அவன் துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சு வெளியில பார்க்கும்போது வெளியில மாறி இருக்கிற அந்த வானிலையை பார்த்து அவன் பயந்தே போயிட்டான். சீதா, என்ன இது? இப்படி காத்து வீசி மழை அடிக்குது. வெயில் காலத்துல திடீர்னு என்ன இந்த மழை? ஐயோ கடவுளே, காத்து வேகமா வீசுது, மழையும் வேகமா கொட்டுது. வயல்ல இருக்கிற நெல்மணி எல்லாமே கீழே விழுந்துருமோ அப்படின்னு எனக்கும் ரொம்ப பயமா தாங்க இருக்கு. எனக்கு பயமா இருக்கு சீதா. இன்னைக்கு சாயந்தரம் தான் விளைச்சலை பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஆனா இந்த காத்துக்கு ஒரு நெல்மணி கூட நிக்காதே. கடவுளே, என்ன நீ தண்டிச்சிடாத. ராமையா கதவு திறந்துக்கிட்டு வெளியில போக பார்த்தான். அப்போ சீதா குறுக்குல போய் அவனை தடுத்தா. என்னங்க இது, கண்ணு தெரியலையா? வெளியில காத்து மழை இப்படி வந்துகிட்டு இருக்கு. எந்த நேரத்துல வயலுக்கு போறதுங்கிறது ஆபத்துங்க. தயவு செஞ்சு நீங்க இப்ப போக வேண்டாம். என் விளைச்சல் தான் என்னோட உசுறு. அங்க என் நெல்லெல்லாம் நனையும் போது நான் இங்க கதகதப்பா எப்படி உட்கார முடியும்? என் கனவெல்லாம் மண்ணோட மண்ணா போக போதே. கணக்கையா கடனை எப்படி தீர்ப்பேன்? நான் எப்படி வாழ்வேன்? அன்னைக்கு ராத்திரி முழுக்க மழை கொட்டுன்னு கொட்டி தீத்துச்சு. ராமையா சீதா 2 பேரும் வாசல்லையே உக்காந்துக்கிட்டு அந்த மழைய பார்த்துக்கிட்டு கவலைப்பட்டாங்க. அப்படி அடுத்த நாள் காலையில விடிஞ்சுது. ஆனா ஆகாயம் இன்னும் மேகமூட்டமா தான் இருந்துச்சு. ரோடெல்லாம் ஒரே தண்ணி தான். உடனே ராமையா சுப்பையா 2 பேருமே வயலுக்கு வேக வேகமா ஓடினாங்க. ஓடி போய் பார்த்தவங்களுக்கு கவலை அங்க தெளிவா தெரிஞ்சுது. ஏன்னா அடிச்ச காத்து மழையில இருக்கிற நெல்லெல்லாம் அப்படியே தண்ணியில விழுந்து போயிடுச்சு. அதை பார்த்து அவங்க 2 பேர் கண்ணிலையும் கண்ணீர் வந்துச்சு. முடிஞ்சு போச்சு சுப்பையா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த கடவுளுக்கு என் மேல ஏதோ பகை போல. ஒரு நெல்லு கூட இல்லாம எல்லாம் கொட்டி போச்சே. தண்ணியில ஊறின நெல்லு எதுக்குமே பயன்படாதே. என் வாழ்க்கை மொத்தமா வீணா போச்சு. நான் என்னெல்லாம் கணக்கு போட்டு வச்சிருந்தேன்னு தெரியும்ல. என்னோட நிலைமையும் அதுதானே மாமா. நான் என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறேன்? கடன்ல இருந்து எப்படி தப்பிக்க போறேன்? இந்த மழைக்கு நம்ம மேல அப்படி என்ன பகைன்னு தெரியல. என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி வீணா போச்சே. அப்பதான் சுப்பையாவோட பொண்ணான ராதா அந்த இடத்துக்கு வேகமா ஓடி வந்தா. அப்பா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து அப்பாவுக்கு அவ தைரியம் கொடுத்தா. அப்பா அழாதப்பா, எனக்காக நீ இப்படி கஷ்டப்பட்டு அழுறத பார்த்தா எனக்கு அழுகழுகியா வருதுப்பா. இந்த விளைச்சலுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. ஒரு அப்பனா ஒரு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாம போச்சேம்மா. கடனை எப்படி கட்டுவேன்? உனக்கு கல்யாணத்தை எப்படி பண்ணி வைப்பேன்? என் கல்யாணம் நடக்கலன்னா என்னப்பா இப்போ நடக்கலன்னா அப்புறமா நடக்க போகுது.
ஆனா அதுக்காக நீ அழுதுகிட்டு இருந்தா அதை பார்த்துட்டு என்னால இருக்க முடியாதுப்பா. மாமா, நீங்களும் தயவு செஞ்சு கொஞ்சம் தைரியமா இருங்க மாமா. எப்படிம்மா தைரியமா இருக்க சொல்ற? சுப்பையா, எல்லாமே வீணா போச்சு. நாளைக்கு அந்த கணக்கையா வீட்டு வாசலுக்கு வந்து நின்னு வட்டி காசை கொடுன்னு கேட்பானே, நான் எப்படி கொடுப்பேன்? ஊருக்காரங்க முன்னாடி என் கௌரவம் போயிடுமே. இதுக்கு பதிலா சாகிறதே மேல்தான் போல. பைத்தியம் மாதிரி பேசாத ராமையா. உசுறு இருந்தா அடுத்த தடவை விளைச்சல விளைய வைக்க முடியும். வா, ஊர் தலைவர் வீரையாவை போய் பார்ப்போம். அவரு நமக்கு எதனா யோசனை சொல்லுவாரு. ஊர் பஞ்சாயத்துல ஊரோட தலைவரான வீரையா உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. ராமையா சுப்பையா 2 பேரும் நடந்தத சொன்னதும் அவர் கேட்டு அதை ரொம்பவும் வருத்தப்பட்டாரு. அதே நேரம் வட்டி வியாபாரியான சுப்பையாவும் பஞ்சாயத்துக்கு வந்தான். என்னய்யா ராமையா சுப்பையா, விளைச்சல் அறுவடைக்கு வந்துடுச்சு தானே? அதான் கடன் பத்திரத்தை கொண்டு வந்து வச்சிருக்கேன். நாளைக்கே எனக்கு வட்டியோட சேர்த்து பணம் வந்தாகணும். என்ன கணக்கையா, உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? ராத்திரி பெஞ்ச அடமழையில அவங்க விளைச்சல் எல்லாம் வீணா போய் கண்ணுல கண்ணீரோட வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் வட்டி பணம் கேட்கறியே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? மனசாட்சி வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண முடியுமா ஐயா? நீங்களே சொல்லுங்க. நான் இவங்களுக்கு கடன் கொடுத்தேன், அந்த பணத்தை அவங்க திரும்ப கொடுக்கணும். விளைச்சல விளைஞ்சதோ விளையலையோ அது அவங்களோட கஷ்ட நஷ்டம். ஆனா நான் பணம் கொடுத்துருக்கனே, கடனை கொடுக்கலன்னா வயலை கொடுக்க சொல்லுங்க. கணக்கையா, கொஞ்சம் மனசாட்சியோட பேசு. எங்க நிலைமைய நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. அந்த வயலு தான் எங்க உசுறு. அது இல்லைன்னா நாங்க எப்படி பொழப்பு நடத்த முடியும்? எனக்கு இன்னொரு 6 மாசம் அவகாசம் கொடு. அந்த 6 மாசத்துக்குள்ள இன்னொரு பயிரை வச்சு உன்னோட கடனை நிச்சயமா அடைச்சிடுவேன். அவகாசமா? 6 மாசமா? அதெல்லாம் முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கு யாரு வட்டியை கொடுப்பாங்க? ஒழுங்கா வாங்கின பணத்தை கொடு, இல்லனா உன்னோட வீட்டை எனக்கு எழுதி கொடு. இது அநியாயங்க ஐயா. கடன் கொடுத்ததுக்காக உசுர கேட்பானா? இவனுக்கு கருணையே இல்ல. ஐயா, இவன் கையால எங்க உசுறு போயிடும் போல. விளைச்சல் போன வருத்தத்தை விட இவன் கொடுக்கற கஷ்டத்தை தான் தாங்க முடியல. இதுக்கு எதனா வழிய சொல்லுங்க ஐயா. கவலைப்படாதீங்க, அவனோட கதைய நான் பாத்துக்கறேன். இந்த ஊரோட தலைவனா உங்களுக்கு நான் இருக்கேன். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. சாயந்தரம் வீரையாவோட வீட்டுக்கு ஊர்ல இருக்கிற விவசாயிங்க அத்தனை பேரும் வந்தாங்க. சுப்பையா, ராமையா, கிருஷ்ணய்யா, ராதா எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் கேளுங்க, நம்ம ஊருக்கு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. ராமையா சுப்பையா மாதிரி விவசாயிங்க விளைய வைக்கிறதால தான் நாம வயிறார சாப்பிட்றோம். ஆனா இயற்கை அவங்கள ரொம்ப சோதிச்சிருக்கு. இந்த நேரத்துல நாம துணையா இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயா, நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செய்யறோம். எங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா உடம்புல பலம் இருக்கு. ராமையாண்ண அவர் குடும்பத்துல ஒரு ஆளா தான் எங்களை பாக்குறாரு. அவருக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க சும்மா இருக்க முடியாது. நிச்சயமா அவருக்காக நாங்க உதவி செய்வோம். நல்லதுப்பா. தண்ணியில விழுந்திருக்கிற நெல்மணிகளை அப்படியே விட்டுட்டோம்னா அது வீணா போயிடும். நாளைக்கு நாம எல்லாருமே வயலுக்கு போய் தண்ணியில ஊறி இருக்கிற நெல்மணிகளை உயரமான இடத்துக்கு கொண்டு போய் காய வைக்கலாம். கொஞ்சமாவது நெல்மணிகள் கிடைக்கும். மிச்சத்தை பசுக்களுக்கு போடலாம். ஒரு சின்ன உதவியா இருக்கும். ஐயா, என்கிட்ட என் கழுத்துல ஒரு 2 பவுன் தங்க சங்கிலி இருக்குங்க ஐயா. என்னால முடிஞ்சது இதுதான். இந்த சங்கிலிய வித்து ராமையனோட நஷ்டத்தை தீத்துருங்க. என் வீட்டுக்காரர அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சூரம்மா. அப்ப சீதா, சூரம்மா, உன் பொண்ணோட கல்யாணத்துக்காக வச்சிருக்கிற நகைதானே அது. அத போய் எதுக்காக இப்ப நீ கொடுக்கற? பரவாயில்ல அத்தை, இப்ப முக்கியம் என்னுடைய கல்யாணம் இல்ல, மாமாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கிறது தான். இப்போதைக்கு அவங்க கஷ்டத்துல இருந்து மீண்டு வந்தா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கும். பாத்தியா ராமையா, நம்ம ஊருக்காரங்க கிட்ட எவ்வளோ அன்பு பாசம் இருக்குன்னு. ஆனா அந்த வட்டி வியாபாரிக்கு தான் மனசாட்சியே இல்ல. ஆனா நம்ம கிட்ட ஒற்றுமை அப்படிங்கிற பலம் இருக்கு. நாளைக்கே நாம வேலைய ஆரம்பிக்கலாம். காலையில மெதுவா சூரிய ஒளி வந்துச்சு. அப்ப ஊஜனங்க எல்லாரும் ராமையா சுப்பையாவோட வயல் கிட்ட வந்தாங்க. தண்ணியில முழுகி இருக்கிற அந்த நெல் கதிர்களை பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியில இருக்கிற அந்த நெல்லை எல்லாத்தையும் கொண்டு போய் உயரமான இடத்துல வெயில்ல போட்டு காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி ஊஜனங்க எல்லாருமே ராமையாவுக்காகவும் சுப்பையாவுக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்து அவங்க 2 பேரு கண்ணுலயும் ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு. அம்மா ராதா, நீ சின்ன பொண்ணு, கல்யாணம் முடிக்க வேண்டிய பொண்ணு. நீ ஏமா சேத்துல வந்து கஷ்டப்படுற? கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயியோட பொண்ணு தானே நானும். எனக்கு இந்த சேத்துல இறங்கி வேலை செய்யறது என்ன புதுசா?
எங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேண்ண. கிருஷ்ணய்யா, நீங்க செஞ்ச உதவியை என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். என்னோட கஷ்டத்தை பங்கு போட்டுக்கிட்டு எனக்காக நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க. ஐயா, எங்களை உங்க குடும்பத்துல ஒரு ஆளுன்னு சொல்லுவீங்களே, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க வரமாட்டோமா என்ன? எல்லாம் சரியா போயிடும், கவலைப்படாதீங்க. அப்பதான் வீரையா அங்க வந்தாரு. அவரு பின்னாடியே கனக்கையாவும் வந்தான். அவனுடைய முகத்துல இப்போ குற்ற உணர்ச்சி தெளிவா தெரிஞ்சுது. கணக்கையா, பாரு, இந்த ஊருக்காரங்களோட ஒற்றுமைய பாரு. உன்கிட்ட இருக்கிற பணம் தான் உனக்கு எப்பவும் பெருசு. ஆனா இவங்க மனசாட்சியோட இருக்காங்க. ராதா மாதிரி சின்ன பொண்ணு கூட சேத்துல இறங்கி வேலை செய்யறா. இதையும் கேட்டுக்கோ, இந்த ஊர்ல இருந்து யாருமே இனி உனக்கு ஒத்த ரூபா கூட வட்டி தர மாட்டாங்க. என்னங்க ஐயா சொல்றீங்க? என் பணம் எனக்கு வராதா? அசலா என்ன கொடுக்கணுமோ அதை ராமையாவும் சுப்பையாவும் சீக்கிரமா கொடுப்பாங்க. ஆனா வட்டி வராது. ஏன்னா இது இயற்கையோட விபத்து. அந்த நேரத்துல விவசாயிங்களை கஷ்டப்படுத்த கூடாது. வேணும்னா பஞ்சாயத்தை கூட்டிக்கோ. ஒரு பெரிய மனுஷங்க எல்லார்கிட்டயும் சொல்லு. ஆனா நாங்க எல்லாரும் இவங்க கூட தான் இருப்போம். நீ தனியாலா நின்னு கஷ்டப்பட போற. கனக்கையா வீரையா சொன்னதை கேட்டு ஊஜங்களுடைய ஒற்றுமையை பார்த்து ரொம்பவும் பயந்தான். ஆனா அதே நேரம் மழையில வீணா போக இருந்த விளைச்சலை காப்பாத்துறதுக்கு ஊஜனங்க பட்ட கஷ்டம் அவனை சந்தோஷம்தான் படுத்துச்சு. ராமையா, என்ன மன்னிச்சிடு. ஊர்ல நீங்க எல்லாருமே கஷ்டப்படும் போது நான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டது தப்பு தான். அந்த சின்ன பொண்ணு ராதாவுக்கு இருக்கிற எண்ணம் கூட எனக்கு இல்லாம போச்சு. ஐயா சொன்னபடியே உங்ககிட்ட இருந்து ஒரு ரூபா கூட நான் வட்டி பணம் வாங்க போறதில்ல. அசல கூட உங்களால முடியும் போது கொடுங்க போதும். என்னால உங்களுக்கு தொந்தரவு இருக்காது. இனி யாரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். கணக்கையா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்க மனசுல இருந்த பாரத்தை நீங்க இறக்கி வச்சிட்டீங்க. நிச்சயமா நாங்க அசலை திருப்பி கொடுப்போம். இந்த விபத்து எங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் இந்த ஊரே எங்களுக்கு இருக்குன்னு தெரிய வச்சிருக்கு. இதுக்காக அந்த மழைக்கு நாங்க நன்றியை தான் சொல்லணும். தண்ணியில நனைஞ்ச நெல் எல்லாம் வெயில நல்லா காஞ்சுது. நிறம் மாறி இருந்தாலும் அது சாப்பிடுற மாதிரியான நிலைமையில தான் இருந்துச்சு. அத கொண்டு போய் வித்ததுல ஏதோ கொஞ்சமா பணம் கிடைச்சது. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ராமையா சுப்பையா 2 பேருமே வீட்டுக்கு வந்தாங்க. சீதா, இந்த பணத்தை வச்சு கணக்கையாவுக்கு கொடுக்க வேண்டிய அசலை கொடுத்துடலாம். இந்த வருஷம் லாபம் கிடைக்கலனாலும் அசலை கொடுக்கற அளவுக்கு பணம் வந்ததே சந்தோஷம்தான். ஆமாங்க, நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் நமக்காக செஞ்ச உதவிய நம்ம என்னைக்கும் மறக்க கூடாது. இந்த இயற்கை விபத்து நமக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் நம்ம ஊர்க்காரங்க நம்ம மேல வச்சிருக்கிற பாசத்தை நமக்கு காட்டி இருக்கு. என்ன ராமையா, இப்ப எப்படி இருக்க? உங்க தயவால நான் நல்லா இருக்கேங்க ஐயா. இயற்கை என்ன கஷ்டப்படுத்தினாலும் இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் சேர்ந்து என்ன காப்பாத்திட்டாங்க. பிரச்சனை வரும்போது தைரியமா இருக்கணும்னு கத்து கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த கஷ்ட காலத்துல அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே 2 விவசாயிகளுக்கு துணையா நின்னாங்க. ராமையா சுப்பையா 2 பேரும் மறுபடியும் அவங்க வயலை உழுது மறுபடியும் புது பயிர் இட ஆரம்பிச்சாங்க. இயற்கையோட விபத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா நம்ம கூடவே இருக்கிறவங்களுடைய உதவியும் சப்போர்ட்டும் நமக்கு இருந்தா போதும், எப்பேற்பட்ட விபத்துல இருந்தோ எல்லா கஷ்டத்துல இருந்தோ நம்மளால மீண்டு வர முடியும். தைரியமும் நம்பிக்கையும் இருந்தா எல்லா கஷ்டத்தை விட்டும் நாம வெளியில வர முடியும். அது பச்சை பசேல்னு வயலுக்கு நடுவுல இருக்கிற சிரிபுரம் அப்படிங்கிற கிராமம். அந்த ஊர்ல சிவையா பார்வதி அப்படிங்கிற ஏழை தம்பதிகள் இருந்தாங்க. சிவையா கள்ள கபடம் தெரியாத ஒரு மனுஷன். மனசுக்குள்ள எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. ஆனா பார்வதி தொலைநோக்கு பார்வை கொண்டவ, ரொம்ப புத்திசாலி. அவங்க குத்தகைக்கு எடுத்த ஒரு சின்ன வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் ராத்திரி நேரம் நல்லா இருட்டா இருக்கும்போது சிவையா ஒரு கையில மண்வெட்டிய பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையில ஏதோ ஒரு பைய நெஞ்சுக்கு அணைச்சாப்புல பிடிச்சுக்கிட்டு தயக்கத்தோட பயத்தோட சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு மெதுவா வந்து வீட்டோட கதவை தட்டுனா. பார்வதி, பார்வதி, தூங்கிட்டியா? மெதுவா வந்து கதவை தர, சத்தம் போடாத. அட, என்ன இவரு இந்த நடுராத்திரியில எதுக்காக வந்தாரு? வயல்ல தங்கலையா? என்னங்க, முகமெல்லாம் வேர்த்து கொட்டிருக்கு. ஏதாவது பேய்கிய பார்த்து பயந்துட்டீங்களா என்ன? இல்ல நாய்ங்க ஏதாவது துரத்திக்கிட்டே வந்துச்சா? எதுக்காக உடம்பெல்லாம் இப்படி வேறு வேலை நனைஞ்சு போயிருக்கு? உள்ள வாங்க. ஐயோ, கொஞ்சம் பொறுமையா பேசேண்டி. ஊருக்காரங்க காதுல விழுந்துட போகுது. இந்த ஜன்னலை எதுக்கு திறந்து வச்சிருக்க? இந்த விளக்கு ஏன் இவ்வளவு அதிகமா எரியுது? உடனே இந்த விளக்கோட வெளிச்சத்தை குற. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பதட்டமா இருக்கீங்க?
திடீர்னு ஜன்னலை சாத்த சொல்றீங்க, வெளிச்சத்தை குறைக்க சொல்றீங்க. ஆமா, அந்த பையில அப்படி என்ன இருக்கு? எதுக்காக நெஞ்சோட அணைச்சு வச்சிருக்கீங்க? இதுல சோளமோ கெவரோ இருக்குன்னு பார்க்காத பார்வதி. இது நமக்கான அதிர்ஷ்டம். அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இதனால நம்ம கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது. பைக்குள்ள என்ன இருக்குன்னு நீயே பாரு. சிவையா சத்தமே வராம மெதுவா அந்த பைய திறந்து காட்டினான். அதுல இருக்கிறத பார்த்து பார்வதி ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. ஏன்னா அதுக்குள்ள இருந்தது ஏதோ சோளமோ கெவுரோ இல்ல, பளபளன்னு ஜொலிக்கிற பழைய காலத்து தங்க காசு. ஐயோ, என்னங்க இது? இவ்வளவு தங்க காசு ஏது உங்களுக்கு? வழியில யார் வீட்லயாவது புகுந்து திருடிக்கிட்டு வந்துட்டீங்களா? ஐயோ, எனக்கு உசுறு போற அளவுக்கு பயமா இருக்குங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க, எங்க இருந்து கிடைச்சது இது? அடியே வீணா போனவளே, திருடுற அளவுக்கு எனக்கு எங்க தைரியம் இருக்கு? இன்னைக்கு நம்ம வயல்ல அந்த கிழக்கு திசையில ஒரு புளிய மரம் இருக்கு. அங்க வரப்ப வெட்டுறதுக்காக பள்ளத்தை தோண்டும் போது என் மண்வெட்டியில டங்குன்னு ஏதோ பட்டுச்சு. என்னடா இதுன்னு குனிஞ்சு பார்த்தா உள்ளுக்குள்ள இது இருந்துச்சு. இனிமே நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது பார்வதி. ஊருக்குள்ள யாருக்கும் குனிஞ்சு வணக்கம் வைக்க வேண்டியதில்ல. நாம இனி சந்தோஷமா வாழ போறோம். உண்மையிலேயே கடவுளோட கருணை தாங்க. இந்த தங்கத்தை பார்க்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் கூட ஏதாவது தப்பு நடக்குமோ அப்படின்னு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கான கோவிந்தன், அவன் ரொம்ப மோசமானவன். இந்த ஊர்ல யாருக்கிட்ட என்ன பணம் இருக்கு, என்னெல்லாம் சொத்து இருக்கு எல்லாம் அவனுக்கு தெரியும். அவன் பார்வையில இந்த புதையல் மட்டும் பட்டுச்சு, அவ்வளவுதான். ஏதாவது காரணத்தை சொல்லி இதுலயும் அவன் பங்கு கேட்டு வருவான். இந்த சொத்தை நம்ம எப்படி காப்பாத்த போறோமோ என்னவோ. அந்த கோவிந்தனுக்கு எப்படி தெரியும்? நான் இதை யாருக்கிட்டையும் சொல்ல போறதில்ல. நாளைக்கே ஒரு பெரிய மனுஷங்க எல்லாரையும் வர சொல்லி எனக்கு இந்த புதையல் கிடைச்சதை சொல்லி கொஞ்சம் கோவிலுக்கு தரேன்னு சொல்கிறேன். மிச்சத்தை நான் வச்சுக்கிறேன். அப்போ கோவிந்தனாலையும் எதுவும் செய்ய முடியாது. ஊருக்கு முன்னாடி எனக்கு நல்ல பேரும் கிடைக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, கடவுளு உங்களுக்கு போய் இந்த புதையலை கொடுத்தாரு பாருங்க. புதையலை கொடுத்தவரு கொஞ்சம் அறிவையும் கொடுத்திருந்திருக்கலாம். இந்த புதையலை ஊர் பெரியவங்க கிட்ட காட்டினா இது ராஜா காலத்து சொத்து, உனக்கு கிடையாது, கோயிலுக்கு தான் சொந்தம்னு சொல்லி அதுக்கப்புறம் பங்கு போட்டு அவனுங்க எல்லாரும் எடுத்துப்பானுங்க. அதுக்கப்புறம் நீங்க நெத்தியில 3 நாமத்தை போட்டுக்கிட்டு தான் இங்க வரணும். சரி சரி, நான் யாருக்கிட்டேயும் சொல்லலை. ஆனால் இந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியாதா? இனியும் கஞ்சியும் காய்கறி சாம்பாரும் தான் சாப்பிடணுமா? நாளைக்கே பட்டணத்துக்கு போய் எனக்கு பட்டு வேட்டி சட்டை வாங்குறேன். அப்படியே உனக்கு பட்டு புடவையும் கைக்கு தங்க வளையலும் இடுப்புக்கு ஒட்டியானமும் வாங்குறேன். ஊருக்குள்ள நாம பந்தாவா சுத்தலாம். போதும் போதும், கொஞ்சம் அமைதியா அந்த பாயில படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். இப்பவே எல்லாத்தையும் பேசியாகணுமா? சிவையா புதையல் கிடைச்ச சந்தோஷத்துல சந்தோஷமா படுத்து தூங்குனா. ஆனா பார்வதிக்கு தூக்கம் வரல. அவ மனசுக்குள்ள ஒரு பயம்தான் இருந்துச்சு. ஐயோ கடவுளே, இந்த மனுஷன் அப்பாவியாச்சே. நாளைக்கு புதையல் கிடைச்ச விஷயத்த சந்தோஷத்தினாலேயோ இல்ல ஆர்வத்தினாலேயோ வேற யாருக்கிட்டயாச்சும் சொன்னாலும் சொல்லுவாரு. அப்படி சொன்னா புதையலை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம திருடங்கிற முத்திரையை குத்தி என்னையும் என் வீட்டுக்காரையும் இந்த ஊர்க்காரங்க உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்களே. இப்போ என்ன பண்றது? வீட்டுல சுட்ட அதிரசமும் வடையும் அப்படியே இருக்கு. பின்னாடி முயலை பிடிக்க வச்சிருந்த கூண்டும் ஒரு மீன் வலையும் இருக்கு. அதை வச்சு ஒரு நாடகம் ஆடணும். விடிய காலையில பார்வதி ரொம்ப சீக்கிரமா எழுந்திருச்சு வீட்டுல சுட்ட அதிரசத்தை ஒரு கூடையில போட்டுக்கிட்டு வலையில இருந்த ஒரு மீனையும் அப்படியே முயலை பிடிக்கிற அந்த கூண்டையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து அவ வேகமா ஆத்தங்கரைக்கு போனா. அரை மணி நேரத்துக்கு அப்புறமா திரும்பி வந்து புருஷனை எழுப்புனா. ஏங்க எழுந்துறீங்க, விடிஞ்சிருச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. நேத்து ராத்திரி சரியான காத்து மழை வந்துச்சுங்க. வயல்ல வரப்பு வெட்டி விட்டீங்களா இல்லையான்னு தெரியல. புதையல் கிடைச்சதுன்னு சும்மா படுத்து தூங்காதீங்க. என்னது, மழை வந்துடுச்சா? சரி வா போய் பார்க்கலாம். ஆனா அந்த பழைய வரப்பை வெட்டி விட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். 2 பேரும் காலையிலேயே வயலுக்கு கிளம்புனாங்க. வழியில ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்துச்சு. சிவையா அந்த வேப்ப மரத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான். பார்வதி, அந்த மரத்துக்கு கீழே என்னன்னு பாரு. அது பார்க்க அதிரசம் மாதிரி தானே இருக்கு. ஆனா வேப்ப மரத்துக்கு கீழே அதிரசம் விழுந்திருக்கு. அது எப்படி சாத்தியம்? என்னங்க, நேத்து அந்த அளவுக்கு தூங்கிட்டீங்களா? நேத்து பெஞ்ச மழையில ஆகாயத்துல இருந்து அதிரசம் கொட்டுச்சே, தெரியாதா? ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி திடீர்னு அதிரச மழை பெய்யுறது சாதாரணம் தானே. நான் காலையிலேயே வந்து பார்த்துட்டு கொஞ்சம் பொறுக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆனாலும் நிறைய விழுந்து கிடக்கு பாருங்க. நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க.
வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போலாம். அதிரச மழையா? என் பாட்டம் போட்ட காலத்துல இருந்து இப்படிப்பட்ட மழையை கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி கூடமா நடக்கும்? என்னமோ அதிரசம்தான். சாப்பிட்டு பார்த்தா இனிப்பா இருக்கே. சரி, 2 எடுத்து வச்சுக்கிறேன். 2 பேரும் பேசிக்கிட்டே அங்கிருந்த வயலுக்கு போனாங்க. அங்க பார்வதி ஏற்கனவே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த முயலை பிடிக்கிற கூண்டு இருந்துச்சு. பார்வதி, அங்க பாத்தியா? நேத்து பெஞ்ச மழையில முயல் அந்த கூண்டுல மாட்டி இருக்கு போல. பண்டிகை தான், இன்னைக்கு முயல் கறி சாப்பிடலாம். சிவையா உடனே போய் அந்த கூண்டை எடுத்து திறந்து பார்த்தப்போ அதுல ஒரு பெரிய மீனு தான் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. அட கடவுளே, முயலை பிடிக்க வச்ச கூண்டுல எப்படி மீன் வந்து மாட்டுச்சு? மீன் தண்ணியில வாழறது, தரையில வச்ச கூண்டுல எப்படி வந்து மாட்டுச்சு? உங்களுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. நேத்து என்ன நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? வெறும் அதிரச மழை மட்டும் இல்ல, மீன் மழையும் தான் பேஞ்சுது. அந்த மழையில பேஞ்ச ஒரு மீன் ஒண்ணு இந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு போல தெரியுது. இதுல என்ன அதிசயம் இருக்கு? எடுத்து பையில போடுங்க, மதியம் சமைச்சு சாப்பிடலாம். முதல்ல அதிரச மழை, இப்போ மீன் மழை. நேத்து எனக்கு புதையல் கிடைச்சது உண்மைதான். ஆனா இதெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. எனக்கு மனநிலை எதனா பாதிச்சிருக்கா? என்னங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு? இதெல்லாம் சாதாரணமான விஷயம்தான். வாங்க வாங்க, யாரும் வரதுக்கு முன்னாடி நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சிவையா ரொம்ப குழப்பத்தோட ஊருக்குள்ள போனான். அங்க ஊரோட தலைவரான தர்மையா, கோவிந்த, அந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாரும் உட்காந்து ஏதோ கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சிவையா, இன்னைக்கு வயலுக்கு போகாம இங்க வந்திருக்க? இந்த நேரத்துல விவசாயம் பண்ணாம வெட்டி பேச்சு பேச போறியா? ஐயா, நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடவுளுக்கு என் மேல கருணை வந்துடுச்சு. நான் தான் இந்த ஊர்லயே பணக்காரன். ஏய், என்ன சிவையா, ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க? வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு தெரியல. இவன் எல்லார விட பணக்காரனாமா. என்னடா பைத்தியம் உனக்கு பிடிச்சிருக்கா? என்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சா நீங்களாம் இப்படி பேச மாட்டீங்க ஐயா. நேற்று புளிய மரத்துக்கு கீழே வரப்பு வெட்டும்போது எனக்கு புதையல் கிடைச்சது. அதில் சொக்க தங்க காசு இருக்கு. என்னது புதையலா? அதுலயும் தங்க காசு இருக்கா? டே சீனு, அவனை புடிடா. மகாராஜாவுக்கு சேர வேண்டிய சொத்தை இவன் வீட்டுக்கு கொண்டு போனது மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் வாங்க, உடனே அவன் வீட்டுக்கு போலாம். ஊர் தலைவரான தர்மையா, கோவிந்த், அப்புறம் அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து சிவைய கூட அவன் வீட்டுக்கு வந்தாங்க. ஏ பார்வதி, எங்க இருக்க? உன் புருஷனுக்கு கிடைச்ச புதையல ஒளிச்சு வச்சிருக்கியா? ராஜாவுக்கு சேர வேண்டிய சொத்தை மறைச்சி வச்சா தண்டனை கிடைக்கும். ஐயா, தலைவர் ஐயா, நீங்க தர்ம பிரபு. என் புருஷன் மனநல பாதிக்கப்பட்டு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டு நம்பி என் வீட்டு வரைக்கும் வந்திருக்கீங்களே. எங்க வீட்டுல குடிக்க கூழு கூட இல்லைங்க ஐயா. என்ன பொய் சொல்றியா? இவன் ஊர்ல எல்லாருக்கும் முன்னாடி உண்மைய சொல்லிட்டான். அவனுக்கு புதையல் கிடைச்சதாமே. எங்க கிடைச்சது, எப்படி கிடைச்சது? அந்த புதையலை மறைச்சி வைக்காம இப்பவே எங்க கிட்ட கொடு. ஐயா ஐயா, உண்மையாவே புதையல் கிடைச்சது. நேற்று வயல்ல பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கதான் எனக்கு புதையல் கிடைச்சது. ஆனா உன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றாளு. அதெல்லாம் இருக்கட்டும், புதையல் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சு? அது வந்துங்க ஐயா, நான் புதையலை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டு படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் வயலுக்கு போகும்போது அதிரசம் மழை பெழிஞ்சு வேப்ப மரத்துக்கு கீழே நிறைய கொட்டி கிடந்துச்சு. என்னது அதிரசம் மழையா? ஆகாயத்துல இருந்து அதிரசம் எப்படி விழும்? அட, நான் உண்மையை தாங்க சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் வயலுக்கு போகிற வழியில் முயலை பிடிக்க வச்ச கூண்டில் மீன் வந்து மாட்டிக்கிச்சு. அதான் அதிரச மழையோட மீன் மழையும் பொழிஞ்சதில்ல, அதில் தான் மீன் வந்து மாட்டியிருக்கு. கூட என் பொண்டாட்டி இருந்தா கேளுங்க. டே வீணா போனவனே, தண்ணியில் இருக்கிற மீன் வந்து முயலை பிடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற கூண்டுக்குள்ளே எப்படிடா மாட்டோம்? அதிரச மழையா மீன் மழையாமா? டேய், உண்மையாவே இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. இதுதாங்க ஐயா எங்க வீட்டுல நடக்குது. 2-3 நாளா அவருக்கு மனநில பாதிக்கப்பட்டுருச்சுங்க ஐயா. இப்படிதான் மீன் மழை பெஞ்சது, அதிரச மழை பெஞ்சது, வயல்ல புதையல் கிடைச்சதுன்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டே திரியிறாரு. அவரு பேச்ச நம்பி எங்களை எதுவும் செஞ்சிடாதீங்க ஐயா. ஐயோ, இவனுக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு போல. தண்ணியில் இருக்கிற மீன் தரையில் இருக்கிற முயல் கூண்டில் மாட்டுதுன்னு சொல்கிறான். அதிரச மழை பெய்யுதுன்னு சொல்கிறான். அப்போ தங்கம் கிடைச்சதுன்னு சொன்னதும் பொய் தானா? சை, வீணா போனவனே, இவ்வளோ நேரமா எங்களை பதட்டப்படுத்திட்டியாடா. புதையல் கிடைச்சிருக்குன்னு நம்பி நானும் வந்தேன் பாரு. என்னையெல்லாம் என்ன பண்ணுறது? வீணா போனவனே,
வாங்கடா போகலாம். அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே சிவையாவை திட்டிக்கிட்டு கோவமா அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா பாவம் சிவையாவுக்கு தான் ஒண்ணுமே புரியல. பார்வதி, அவங்களாம் எதுக்கு என்ன பைத்தியம்னு சொல்லிட்டு போறாங்க? நான் எந்த பொய்யும் சொல்லலையே. அதிரச மழை, மீன் மழை, புதையல் கிடைச்சதுன்னு எல்லாமே உண்மைதானே சொன்னேன். உண்மைதாங்க, நீங்க சொன்னதுல ஒண்ணு உண்மை. புதையல் கிடைச்சது, ஆனா அதிரச மழை பெஞ்சது, மீன் மழை பெஞ்சது, அந்த முயல் பிடிக்க வச்சிருந்த கூண்டுல மீன் மாட்டிக்கிட்டது, இது எல்லாமே நானா நடத்தின நாடகம். உங்களை நம்ப வைக்கிறதுக்காக. புதையல் கிடைச்ச விஷயத்த வெளியில போய் சொன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத கண்ணார பாத்தீங்கல்ல. அதனாலதான் உங்களை பைத்தியமாக்கி அந்த புதையலை காப்பாத்துறதுக்காக நான் ஆடின நாடகம் தாங்க இது. அடிப்பாவி, நீ புத்திசாலிதான். என்னதான் என்ன பைத்தியமா மாத்தினாலும் கூட நம்ம புதையலுக்கு எந்த பிரச்சனையும் வராம நீ காப்பாத்திட்ட. இதை மட்டும் நீ செய்யாம இருந்திருந்தா நான் போய் எல்லார்கிட்டையும் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் வந்து எனக்கு கிடைச்ச புதையலை பிடுங்கி அவங்க சந்தோஷமா இருந்திருப்பாங்க. எப்படியோ உன் புண்ணியத்துல அந்த புதையல் தப்பிச்சது. அதுக்கு தாங்க சொல்லுவாங்க, ரகசியம் எப்பவுமே ரகசியமாவே இருக்கணும். அதிர்ஷ்டம் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது அதை வெளியில போய் சொன்னா அந்த அதிர்ஷ்டம் வந்த வழியே அப்படியே போயிடுங்க. அப்படி பேசிக்கிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ள போனாங்க. அன்னையிலிருந்து அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்தாங்க. அந்த தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா வித்து கிடைக்கிற பணத்துல அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஊர்ல இருக்கிற யாருக்குமே சந்தேகம் வராம எல்லாம் ஒளிச்சு செய்யற மாதிரி தான் செஞ்சாங்க. அப்படி பொண்டாட்டியோட புத்திசாலித்தனத்தினால புதையலும் தப்பிச்சுது.